Hi NEET and JEE aspirant. இப்போ நம்ம JEE 2024 ல கேட்ட physics problem தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? In an ammeter, 5% of the main current passes through the galvanometer. If resistance of the galvanometer is G, the resistance of ammeter will be dash. Okay. Circuit வரைஞ்சிரலாமா? galvanometer ammeter மாத்தணும்னாக்க ஸோ அதுக்கு பேரலாக நான் சண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுவேன் இல்லையா. கேல்வனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும்னாக்க ஷண்ட் ரெசிஸ்டண்ட்டை கேல்வனாமீட்டருக்கு பேரலாக ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஆர்னு வச்சுக்குவோம். இப்போ சர்க்யூட்டில் கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா அம்மீட்டர்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக மாறிடுச்சு. ஓகே. In an ammeter, 5% of main current passes through the galvanometer. Galvanometerல வெறும் 5% தான் போகுது. ஸோ டோட்டல் கரண்ட் 100 ஐன்னு வச்சுக்கோமே. இப்போ இதில் போக போகிறது எவ்வளோ? 5i தான். 5i இதில் போகுதுன்னா பேலன்ஸ் 95i இங்கே வந்துடும். ஓகே. இஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் galvanometer is G, G தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. The resistance of ammeter will be ammeter ஓட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். கேல்வனாமீட்டரும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னது? ரெசிஸ்டன்ஸ் பேரலல்னா வோல்டேஜ் சேம். ஓகேவா? ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் சேம். அப்போ கரண்ட் இன்ட்டு resistance 5i into G equal to 95i into R. எனக்கு resistance R வேணும். R is equal to 5ig by 95i. ஐயையும் அடிச்சு விட்றலாம். அடிச்சா 5 by 95 1 19 times. இப்போ R is equal to எவ்வளோ? 1 by 19 G. ஸோ resistance G by 19. ஓகேவா? நெக்ஸ்ட்டு resistors in parallel. ஓகேவா? ஸோ அப்போ 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. இதை வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 by R effective equal to 1 by R plus 1 by G. ஸோ effective resistance equal to RG by R plus G. ஓகே. R ஓட வேல்யூ எவ்வளோ? G by 19 into G divided by G by 19 plus G. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? ஸோ இதை சால்வ் பண்ணால் G by 20 வருது. சாய்ஸ் A இஸ் எ கரெக்ட் ஆன்சர். G by 20. ஸோ அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் G by 20 அவ்வளோதான். ஸோ ஃபிசிக்ஸில் கான்செப்ட் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி பேசிக் மேக்ஸ் தெளிவாக இருக்கணும். ஈஸியாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.